அது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு வனப்பகுதி. மரங்களின் அசைவுகள், சப்தங்கள் மட்டுமே கேட்கும் அந்த இடத்தில் உருட்டும் விழிகளோடு, மிரட்டும் பார்வையோடு தெய்வ சிலைகளை கொண்டுள்ளது இந்த வனக்கோவில். திரும்பிய பக்கமெல்லாம் வீச்சரிவாளோடும் கொடூர ஆயுதங்களோடும் காணப்படும் அந்த வனக்கோவிலை முதல் முறையாக பார்க்கும்போது உள்ளம் நடுங்க வைக்கிறது. அச்ச உணர்வு உடலெங்கும் ஊடுருவி நிற்கிறது. ஆனால் அந்த வன தெய்வங்கள் மனிதனுக்கு ஆற்றக்கூடிய மகத்தான பலன்கள் அங்கிருக்கும் பக்தர்களால் சொல்லப்படும் போது உள்ளம் பூரிக்கிறது. உணர்வுகள் அந்த தெய்வங்களின் பாதங்களில் விழுந்து வணங்க தோன்றுகிறது. இறை சக்தியோடு சில துஷ்ட சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தில் நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் துஷ்ட சக்திகள் மனிதனை பிடித்து அவனது வாழ்வையே சீரழிக்கும் பல சம்பவங்கள் நம் கண்முன்னே நடப்பதை நிகழ்காலத்திலும் காண முடிகிறது. பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பேய் பிடித்து தங்களை வருத்திக் கொண்டு பாடுவதும், ஆயுதங்களால் தங்களையே கீறிக்கொள்வதும் என பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மருத்துவத்துறையிலே இது ஒரு விதமான மனநோய் என்று சொல்லப்பட்டாலும், மாந்திரீகத்திலே இதை சூனியத்தால் ஏற்பட்டுள்ள வினை என்று அடித்து சொல்லப்படுகிறது. இப்படி சில துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்படும் போது இது போன்ற வனச்சாமி கோவில்களில் தெய்வங்களின் சக்தியால் நலமடைவதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வீக சக்தி நிறைந்த கோவில்தான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழ் இருக்கும் மலை கருப்பசாமி கோவில். இந்த கருப்பசாமி கோவில் மண்ணில் கால் வைத்த உடனே துஷ்ட தேவதைகள் மனித உடல்களை விட்டு ஓடத் தொடங்கி விடுமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கோவிலில் அனுதினம் உடல் நலமும் மனநலமும் பெற்று திரும்புபவர்கள் ஏராளம். அமைதியான இந்த கருப்பசாமி கோவிலில் பல்லாண்டு காலமாக கொடுக்கப்படும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் சர்வ நோய்களையும் தீர்க்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவப்பு நிற தேகங்களோடு கருப்பு விழிகளோடு முறுக்கு மீசையுடன் காணப்படும் இந்த கருப்பசாமி கோவில் வனப்பகுதியில் வாழும் மக்களின் குலதெய்வமாக காட்சியளிக்கிறது. மலை கருப்பசாமி கோவிலில் நம் கண்கள் முதலில் வணங்குவது தவசியப்பர் என்னும் வரங்களை வாரி வழங்கும் மகா முனிவரின் தோற்றத்தை தான். அந்த சக்தி மிகுந்த தெய்வத்தின் அருகில் பரிவார தெய்வங்கள் ஆயுதங்களோடு காவல் காப்பது போல காட்சியளிக்கிறது. ஏறத்தாழ 500 ஆண்டுகளாக நாடி வரும் பக்தர்களுக்கு நலன்களை கொடுக்கும் இந்த தவசியப்பர் கோவில் எதிரே பல கட்டடங்கள் காணப்படுகிறது. அங்கே பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சில தினங்கள் தவசியப்பரை வணங்கி அங்கு தரப்படும் மூலிகைகளை குடிக்கும் போது நலம் பெற்று திரும்புகிறார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் தவசியப்பரின் சன்னதியில் அளிக்கப்படும் மூலிகை மருந்துக்காக காத்து கிடக்கின்றனர். திருக்கோவில் வளாகத்தில் பூஜை முடித்த பின் கொடுக்கப்படும் மூலிகை சாறு தீராத நோய்கள், வயிற்று வலி, சளி தொந்தரவுகள் போன்ற பல உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் கொண்டு வைக்கும் போது குடும்ப பிரச்சனைகளும் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. மலையப்பர் சுவாமியை சுற்றி மனித உருவ சிலைகளும் யானை, மான்கள் போன்ற விலங்குகளின் சிலைகளும் அங்கே வைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த மலையப்பர் சுவாமியை சுற்றி வீசும் காற்று பல நோய் நொடிகளுக்கு மருந்தாவதாக கூறும் பக்தர்கள் மலையப்பருக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கின்றனர். இந்த வழிபாடுகளுக்கும் மூலிகை சாருக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. இத்திருக்கோவில் பூசாரி வலக்கையால் நிரம்பும் அளவுக்கு கற்பூரத்தை கையில் எடுத்து அதை பற்ற வைத்து ஸ்ரீ தவசியப்பர் சன்னதி மூலவர் எதிரே உள்ள சிறு குழியில் போடுகிறார். பின்னர் அங்கு வந்துள்ள பக்தர்களுக்கு வேலில் குத்தப்பட்டுள்ள எலுமிச்சை பழங்களை ஒவ்வொன்றாக விநியோகித்த பின் பக்தர்களுக்கு குங்குமம் பிரசாதமும் அளிக்கப்படுகிறது. இந்த மலையப்பர் சுவாமியை தொழுதுவிட்டு 100 மீட்டர் தூரத்திலே சக்தி வாய்ந்த மலை கருப்பர் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த மலை கருப்பரை வணங்கி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் தங்கள் வேண்டுதல்களுக்கு ஏற்ப சிலைகளை நேர்த்திக்கடனாக வைக்கிறார்கள். காவல்துறையில் வேலை வேண்டும் என்று இங்கு பிரார்த்தனை செய்தவர்கள் வேலை கிடைத்தவுடன் காவலர் உருவத்திலே சிலைகளை வைத்திருக்கிறார்கள்.
தங்கள் வனப்பகுதியிலேயே யானைகள் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தவர்கள் யானை உருவங்களை அங்கு நேர்த்திக்கடனாக செலுத்தியிருக்கிறார்கள். அதேபோல குழந்தை வரம், திருமணம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் அதற்கு ஏற்றாற்போல சிலைகளை அங்கே நேர்த்திக்கடனாக வைத்துள்ளார்கள். தங்கள் கால்நடைகளுக்கு ஏற்பட்ட நோய்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட விவசாயிகள் இந்த மலைக்கருப்பருக்கு மாடுகள், குதிரைகளின் உருவங்களை காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படி கோவிலில் செலுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த சிலைகள் சூழ்ந்துள்ள இடத்தில் மலைக்கருப்பர் கருத்த மீசையோடு வீச்சரிவாளை கையில் ஏந்தி காட்சியளிக்கிறார். அவரை சுற்றி காவல் தெய்வங்களின் சிலைகளும் அவரின் வாகனமான குதிரை சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நேர்த்திக்கடன் சிலைகளும் தெய்வச் சிலைகளும் இருக்கும் இடத்தில்தான் அந்த துஷ்ட சக்திகள் ஒடுக்கப்பட்டுள்ளன, சிறைப்படுத்தப்பட்டுள்ளன. பில்லி, சூனியம், ஏவல் போன்ற துஷ்ட தேவதைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த ஆவிகள் அந்த விலங்குகளிலேயே கட்டுண்டு சூலாயுதங்களிலேயே பொருத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி பேய் பிடித்த பலரும் இந்த மலைக்கருப்பர் சுவாமியின் கால்களை தொட்டதும் அந்த கணமே மயங்கி விழுந்து விடுகிறார்கள். பின்னர் கோவில் பூசாரி பாதிக்கப்பட்டவர்களின் தலைமுடியை எடுத்து வந்து இந்த சூலாயுதத்தில் கட்டிவிடுகிறார். இந்த சம்பவங்கள் நடைபெற்ற பின்பு பில்லி, சூனியம், ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமுடன் வீடு திரும்புவதாக மலைவாசி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். 3 மாநில காவல்துறையையும் கண்களில் விரல் விட்டு ஆட்டிய வீரப்பன் இந்த மலைக்கருப்பர் சுவாமியின் முன் திருமணம் செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலைக்கருப்ப சுவாமியின் சக்திகளை பெற்றுதான் வனப்பகுதியிலேயே தனது ஆட்சியை நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது. சித்திரை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் வருடாந்திர திருவிழா ஆரம்பித்து 4 நாட்கள் நடத்தப்படுகிறது. யானை உலவும் காட்டு பகுதி ஆதலால் ஸ்ரீ மலைக்கருப்ப சுவாமியை வணங்க வருபவர்கள் மாலை 6 மணிக்குள் வனத்தில் இருந்து வந்துவிட வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். வனத்தின் காவலராகவும் துணிவினை தரும் தெய்வங்களாகவும் விளங்கும் மலைக்கருப்ப சுவாமி கோவிலுக்கு ஒரு முறையாவது செல்வோம், நலமுடன் வாழ்வோம். மாலை முரசு செய்திகளுக்காக அந்தியூர் செய்தியாளர் சதாசிவத்துடன் நந்தகுமார்.